என் கூட மிஸ்டர் பொன்ராஜ் சிவகாசிலேருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு வயசு 32 வயசு ஆகுது. இவங்க ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. இவங்க நம்ம தீபாவளி வெடி வெடிக்கிறோம் இல்லையா, அந்த பட்டாசு எல்லாம் தயாரிக்கிற தொழிலில் தான் இருக்காங்க. இப்போ இவங்க வந்து மறுபடியும் இப்போ ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஆல்ரெடி எடுத்து நல்லா வலியெல்லாம் குறைஞ்சிருக்கு. இப்போ அதில் அவங்களுக்கு வந்து இப்போ இந்த வாட்டி வலி வந்துச்சு. ஜென்யூனாக ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் வெயிட்லாம் தூக்கல, பட் எனக்கு ஏன் மறுபடியும் இந்த வலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்க வேலை செய்யும்போது குனிஞ்சு உட்காந்து தான் நிறைய வேலை பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அந்த வலி வந்திருக்கு. இப்போ இது பொதுவாக நிறைய பேருக்கு என்னென்னா, நான் ஹெவியான வெயிட் தூக்கல, இல்லை ஹெவியாக அந்த வேலை பார்க்கல, பட் எனக்கு இந்த மாதிரி வருது அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். ஸோ அதை வந்து இவங்க வந்து அந்த குனிஞ்சு உட்காந்ததுனால தான் உங்களுக்கு திருப்பி வலி வந்திருக்கு. அதே சமயம் உங்களுக்கு நாங்கள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருந்தோம். அதை கொஞ்சம் அவங்க ப்ராப்பராக பண்ணலங்கிறது அவங்களும் அதையே சொல்கிறாங்க. எக்ஸசைஸ் அந்தளவுக்கு பண்ணல தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்னா, நம்ம குனிஞ்சு உட்காந்து வேலை பார்க்கும்போது, மணிக்கணக்காக வேலை பார்க்கும்போது, அது சிஸ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை எழுதுகிறோம் அப்படின்னாலும் சரி, இந்த வலி வரும். இப்போ மறுபடியும் இப்போ உங்களுக்கு 2வது நாள் ட்ரீட்மெண்ட் முடிச்சிருக்கோம். மறுபடியும் அந்த வலி முதுகில் ரைட் சைடு உட்கார்ற இடத்துல குளூட்டியல் ரீஜனில் பெயின் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எப்படி இருக்குது என்னென்னு கேட்போம். சிவகாசியிலேருந்து வந்திருக்கோம். என் பேர் பொன்ராஜ். பேக் பெயின் இருந்ததுனால வந்து ரொம்ப படுத்து பிறண்ண முடியாமல் இருந்தது. இப்போ வந்து பார்த்துட்டு போனதுக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து 2 நாள் பார்த்துருக்கேன். இப்போ 2 நாளில் கொஞ்சம் பரவாயில்லாமல் நல்லா இருக்குது. இந்த தடவை ஒரு 5 நாள் 10 நாள் பார்த்தோம்னா முழுமையாக குணமடைஞ்சிடணும். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரியுதா? இப்போ வெயிட் தூக்கினா மட்டும் இல்லை, குனிஞ்சு உட்காந்து ரொம்ப நேரம் வேலை பார்த்தாலும் வலி வருங்கிறது உங்களுக்கு? வெயிட் தூக்காமலே ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்த்தாலுமே நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. இப்போ அதே சமயம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலன்னு சொல்லுங்கள். நான் லாஸ்ட் டைமும் சொல்லியிருந்தேன், எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பிரச்சனை நம்ம ட்ரீட்மெண்ட்டில் குறைஞ்சிருந்தாலும் பர்மனெண்ட்டாக நிரந்தரமாக அந்த வலி இல்லாமல் இருக்குன்னா, நாங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த ஸ்ட்ரென்தனிங் ப்ராசஸ், அந்த கோர் பேக் மசில் எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணணுங்கிறது.